வணக்க நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பரில் பார்த்திங்கன்னா அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முகாம் நடைபெற்றது. அந்த முகாமில் பேர் சேர்த்தவங்க, பேர் நீக்கினவங்க நிறைய நம்ம பண்ணியிருந்தோம். 2 முறையாக அதை முகாம் நடத்தினாங்க டிசம்பர்லேயே. அந்த டிசம்பர் முகாமில் நிறைய பேர் பேர் சேர்த்துருக்காங்க புதிதாக. அந்த புதிதாக பேர் சேர்த்தவங்களாம் இப்போ சமீபத்தில் வாக்காளர் பட்டியல் தயார் பண்ணி வாக்காளர் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குதா, நம்ம ஊருடைய வாக்காளர் லிஸ்ட்டை எப்படி டவுன்லோட் செய்வது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு செல்வதற்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய மக்கள் சேவகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்திங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இந்த வீடியோ சம்மந்தமான அனைத்து சந்தேகங்களும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். வாங்க நண்பர்களை, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் கூகுள் ஆர் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன் ஓட்டர் ஐடின்னு அடிங்க. சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்து உள்ளே போன உடனே ஃபஸ்ட் பேஜ் எலெக்ஷன் tn.go.in அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள், ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோல் 2021 அப்படின்னு ஹெட்லைன் போட்டிருக்காங்க பாருங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோல் 2021 அப்படின்னு இருக்குது. அது கீழே ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோல் இங்கிலீஷ் ஃபார் சென்னை ஒன்லி 2021. இது சென்னை மக்களுக்கு. இந்த பிடிஎஃப் சென்னை மக்களுக்கு ஒன்லின்னு போட்டிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணால் சென்னை மக்களுடைய வாக்காளர் பட்டியல் ஓப்பன் ஆகிடும். நம்ம அதுக்கு போக தேவையில்லை. நம்ம அனைத்து மாவட்டத்துக்கும் நம்ம பார்க்குறதுனால மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோல் 2021, அதை தான் நம்ம கிளிக் பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால் நம்ம அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பார்க்க தொகுதியை தேர்வு செய்யவும் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இங்கே உங்களுடைய மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துங்க. உங்களுக்கு என்ன மாவட்டம்னு பாருங்கள். பார்த்து உங்களுடைய மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துங்க. நான் காஞ்சிபுரம் தேர்ந்தெடுக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டுறேன். சட்டமன்ற தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர், ஆலந்தூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம் இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூரை செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் சமர்ப்பிக்க அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கொடுக்குறேன். சமர்ப்பிக்க இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களும் இதில் போட்டிருப்பாங்க 1 by 1. அதை நீங்கள் பொறுமையாக பாருங்கள். அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியாக இருந்தீங்கன்னா அந்த தொகுதியில் யாரெல்லாம் எந்தெந்த வாக்குச்சாவடின்ட்டு தெரியும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை செலக்ட் பண்ணதுனால நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்கு உங்களுடைய தொகுதியை செலக்ட் பண்ணால் உங்கள் ஊர் லிஸ்ட்டு காட்டும். ஒரு டெமோக்காக தான் நான் சொல்கிறேன். அந்த வகையில் பார்க்க போனால் இது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் எங்கே வருதுன்னு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் மேற்கு முகாம் ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்னு இருக்குது. அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மேற்கு முகாம் ஸ்ரீபெரும்புத்தூர். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக கட்டுறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே நீங்கள் ஒரு கேப்சாவை டைப் பண்ண வேண்டியது வரும். கேப்சா பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்படி டைப் பண்ணணுன்னு. இருந்தாலும் இந்த வீடியோலையும் சொல்லிடுறேன். கரெக்டாக பார்த்து அதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் டைப் பண்ணிக்கணும். எனக்கு 3UHT8 இருக்குது. உங்களுக்கு வேறு வரும். அது அந்த சமயத்தில் எது வருதோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் இங்கே 3 small u capital H கேபிட்டல் T அப்புறம் 8 டைப் பண்ணிட்டேன். இப்போது
சமர்ப்பிக்க கொடுக்குறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிடிஎஃப் ஓப்பனான்னு கேட்கும். நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ட்ரைவ்லேருந்து ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், வாக்காளர் பட்டியல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியுடைய வாக்காளர் பட்டியல், நம்ம செலக்ட் பண்ண வார்டுடைய வாக்காளர் பட்டியல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்கள், திருத்தப்பட்ட ஆண்டு வந்து 2021, அதாவது நியூ லிஸ்ட் இது தான். இப்படி கீழே வந்தீங்கன்னா யார் யார் பேர்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, மொத்தம் எத்தனை பேர் ஆட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேரை டிலீட் பண்ணியிருக்காங்க. டிலீட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் புதுசாக கல்யாணம் இருப்பாங்க, அவங்க வெளியூர் போயிருப்பாங்க, அதனால் அவங்க பேர்லாம் வந்து லிஸ்ட்லேருந்து டிலீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் யாரை டிலீட் பண்ணுவாங்கன்னா, இப்போ இறந்துருப்பாங்க, அவங்க பேரில் வந்து டிலீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ புதுசாக சேர்த்தவங்களும் இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் புது லிஸ்ட்டு. பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டிலீட்டுன்ட்டு அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், டிலீட்டடுன்னு. இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து இந்த டிலீட் பண்ணவங்களாம் ஓட்டு போட முடியாது, அதாவது அந்த வார்டில் போட முடியாது. அவங்க புதுசாக வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்தாங்கன்னா அங்கே போய்ட்டு அவங்க போட்டுக்கலாம். அங்கே வந்து அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இவங்கள வந்து டிலீட் பண்ணியிருக்காங்க இந்த இதுலேருந்து. இந்த மாதிரி தான் நண்பர்களே, உங்களுடைய வார்டில் இருக்கிற யாரெல்லாம் ஓட்டு லிஸ்ட்டு வந்திருக்கு புதுசாக, யாரெல்லாம் இப்போது இருக்காங்க. சில சமயம் என்ன ஆகும்னா, ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட்டை வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து பேர் விட்டு போயிடும். அதனால் நீங்கள் இப்போவே வந்து அதை செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது. ஏன்னா இன்னும் கூடிய விரைவில் வந்து சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அநேகமாக வந்து ஏப்ரல் மே அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. அது அதிகாரப்பூர்வமான நியூஸ் கிடையாது. நம்ம அதிகாரப்பூர்வ நியூஸ் வந்து எப்போ தேர்தல் ஆணையம் அறிவிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மிக விரைவில் அதை எதிர்பார்க்கலாம். அதனால் நீங்கள் இப்போவே அந்த ஓட் லிஸ்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் பேர் இருக்குதா, அப்புறம் உங்கள் நண்பர் பேர்லாம் இருக்கா, உங்கள் ஊரில் யார் பேர் இருக்குது, புதுசாக நம்ம ஆட் பண்ணவங்களாம் சேர்ந்துருக்கா, டிலீட் பண்ணவங்களாம் டிலீட் ஆகிருக்கா, கரெக்ஷன் ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்க, கரெக்ஷன் நேம் கரெக்ஷன்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு இல்லை பக்கத்து கிராமங்கள் அந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க ஊர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேர் விட்டாலும் அவங்களுடைய குடியுரிமை வந்து பாதிக்கப்படும். ஒவ்வொருத்தரும் வாக்களிப்பது நமது கடமையாக நம்ம பார்க்குறோம். அதனால் அனைவரும் வாக்களிப்போம். முறையான தேர்தல் நடத்தி முறையாக நம்ம தலைவர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை, முதலமைச்சரை நம்ம தேர்ந்தெடுப்போம். அதனால் வாக்களிப்பது மிகவும் முக்கியம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய வாக்காளர் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது அதை விட முக்கியம். அதனால் எல்லோரும் செக் பண்ணிவிட்டு பயனடைங்க. நன்றி நண்பர்களே. இதுபோல் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.